மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேமியோவில் அவங்க பேசுகிற வசனம் படம் ரிலீஸ் ஆனது வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய அப்பா பேர் இருக்குது. சுனில் தியாகராஜன் அப்படின்றது இருக்குது. இவர் கல்யாண சுந்தரம்ன்று அவங்க பிரபுதேவா மாஸ்டரோட அப்பா பேர் இருக்குது. நான் இவரோட பேர் வரும்போது ஒருவேளை எஸ்எஸ்சி சாரோட பேர் வந்து காந்தி சந்திரசேகர் அந்த மாதிரி வருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லையே சார்? அதில் பிரபுதேவா இவங்க பிரசாந்த் எல்லாருமே போகும்போது அப்புறம் விஜய் சொல்லுவார், என்னப்பா நான் அரசியல் பேசுகிறேன் கவனிச்சிங்களா? வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார், ரொம்ப ஹாப்பி சார் உங்களை சந்திச்சதில். இந்த படத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து டைலாக் ரைட்டர், ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன் ரைட்டர், டேரக்டர்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க தமிழ் சினிமாவில். ஸோ நிறைய அந்த உங்களோட ஹிட் காம்பினேஷன் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப ஃபீல் குட் படங்கள்லாம் வந்து இன்றைக்கும் நாங்கள் எவர்கிரீனாக பார்க்கக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. நம்ம கோட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம் சார். வெங்கட் பிரபு அவர்கள், நீங்கள் இந்த காம்பினேஷனே வந்து புதுசாக இருந்தது. ஸோ இந்த காம்பினேஷனுக்கான தொடக்கம் எங்கே இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கலாம் சார். மாநாடு படத்துக்கு முதல்ல டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி உட்காந்தோம் பிகினிங்கில். அந்த டைமில் அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. நாங்கள் ஒரு 15-20 நாள் அப்படி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் அதை கண்டினியூ பண்ணல, அது வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த படம் அவர் கமிட் ஆனதுக்கு பிறகு சொன்னார், இதுமாரி ஆனால் இதுமாரி ஒரு படம் கமிட்டாக இருக்குது சார், நம்ம வந்து இந்த முறை கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, இந்த கதை ஆரம்பித்ததுலேருந்தே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஓகே சார். இதோட எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் ஜாலியான ஆள், அவர் ஒரு ஹியூமராகவே எல்லா விஷயத்தையும் சிந்திக்கிறவர், பார்க்குறவர். அதனால் அது அவர் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ முன்னாடி கொடுத்த இன்டர்வியூமே சொல்லியிருந்தீங்க இப்போ மாநாடுலேருந்து இதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் ராதாமோகன் சார், பிரகாஷ்ராஜ் சார், நீங்கள் எல்லாருமே டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த காம்பினேஷனே புதுசாக இருக்கே. ஸோ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இருந்ததா? எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ மாநாடுக்கே எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பழக்கம் இருந்தது எனக்கும். இப்போ வெங்கட் பிரபுவுக்கும் ஒரு பழக்கம் உண்டு. பட்டு ராதாமோகன், பிரகாஷ்ராஜ் மாதிரி நாங்கள் அந்தமாரி ஃப்ரெண்டாக இல்லை. அது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா எங்களுடைய ஜேர்னி. அது ரொம்ப பெருசு. அது நாங்கள் எல்லாருமே இவர் கூட பார்த்தா பேசுவோம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷரும் க்ரியேட் ஆயிடுது. காரணம் முக்கியமாக அந்த சோஷியல் மீடியா, ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அவர் வந்து அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் மாதிரி ஜாலியாக அவரோட போக்கில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். பட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் அசோசியேட் ஆகும்போது நம்ம சேர்ந்து பிரம்மாண்டமாக ஒரு படத்தை உருவாக்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ரெஷரோ இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ என்னவா இருந்தது? நிச்சயமாக வந்து எந்த ப்ரெஷருமே இல்லை. ஓகே. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷன், பெரிய இடத்துல இருக்காரு. யாரும் வந்து இந்த பொலிட்டிக்கல் சார்ந்தோ இந்த பஞ்சு டயலாக் எழுதுங்கன்னோ அந்த மாதிரிலாம் யாரும் வந்து எந்த ப்ரெஷருமே கிடையாது. ஈவன் ஒரு பேச்சு கூட என்கிட்ட வெங்கட் பிரபு அதுமாரி எதுவுமே சொன்னது கிடையாது. இந்த கதையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு ஏஜெண்ட்டை பற்றி உள்ள ஒரு அது சம்மந்தமான இதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது டோட்டலாக இந்த கதையை இதான் கதை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆஃபீஸர் எப்படி ஒரு ஆஃபீஸருக்கு எப்படி பண்ணுவோமோ அப்படி தான் அது முதல்ல சிந்தித்தோம். ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நானும் என்னுடைய உதவியாளர் ஜெகதீஷும் நாங்கள் ஒரு 3 மாதம் இந்த கதையில் உட்காந்து பேசியிருக்கோம். இது சம்மந்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பஞ்ச் டயலாக் எதுவுமே நாங்கள் கொண்டுட்டு வரல. ஒரு ஆள் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் நாங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டோம். அப்படி தான் அதில் எழுதணும். நாங்கள் இந்த படத்துக்கு முதல்ல எழுதிடுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்ககிட்ட அந்த அவுட்புட்டு தான் அவங்க அதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஓகே. எங்ககிட்டேருந்து அதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த படத்தை ஒரு ப்ளே பண்ணுற எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்லைன் கொடுத்துட்டு அதை நாங்கள் ஒரு இதில் அப்படியே ஒரு ப்ளே பண்ணி அதை எழுதினோம். அவங்க வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து ஸ்பாட்டில் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாஸ் எலிமெண்ட் எல்லாமே, அவரும் ஒரு ரைட்டர் தானே, அவரும் அதெல்லாம் வந்து அவங்க அதை சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது இந்த ஒரு பேஸ் வச்சுக்கிட்டு இந்த டயலாக்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிறைய சின்ன சின்ன கிளாப் மூமெண்ட்ஸ் அதுமாரி பண்ணுறது. ஏற்கனவே விஜய் சார் பண்ண படங்கள்லேருந்து ரீக்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. தியேட்டரில் அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி ஏன்னா அவர் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அது ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் தான். கேரக்டர் நேம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா
விஜய் அவர்கள், பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா அவர்கள் 3 பேரையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பேர் போட்டு வருது. அவங்க 2 பேருக்குமே அவங்களுடைய அப்பா பேர் இருக்குது. சுனில் தியாகராஜன் அப்படின்றது இருக்குது. இவர் கல்யாண சுந்தரம்ன்று அவங்க பிரபுதேவா மாஸ்டரோட அப்பா பேர் இருக்குது. நான் இவரோட பேர் வரும்போது ஒருவேளை எஸ்ஏசி சாரோட பேர் வந்து காந்தி சந்திரசேகர் அந்த மாதிரி வருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லையே சார்? அதில் பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, அப்படி கேட்கல சார். அதில் ஒன்றும் ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக பேர் வைக்கும்போது ஒரு ஜாலியாக வச்சது தான். ஓகே. இவருக்கு காந்தி அப்படின்ற ஒரு பேர் காந்தின்னு வைக்கலாமா, அது சென்சாரில் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த நாட்டுக்காக போராடுறது மாதிரி தானே ஒரு கேரக்டரு. அதனால் ஒரு ஆன்ட்டியான ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதை காந்தி அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த பேர் வச்சோம். அது வந்து ஏதாச்சும் நடந்த விஷயங்கள் தான். ஏன்னா இன்னைய ட்ரெண்டில் எல்லாமே அப்பா பேர் சேர்த்து சொல்கிறதுங்கிறது இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது. அந்த மாரி அதில் சொன்னது தான். ஓகே. அது ஒன்றும் திட்டமிட்டலாம் ஒன்றும் வைக்கல, அது ஒரு கேஷுவலாக வச்சது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஃபேமிலி ஒரு பக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் அவருக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இருந்தாலும், விஜய் அவர்களுடைய பெரிய ப்ளஸ்ன்றது டான்ஸு, ஃபைட் இதெல்லாம் தாண்டி ஹியூமர் வந்து அவருக்கு சூப்பராக ஒன்று கிராக் பண்ணிடுவார். எல்லா படங்களுமே குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸு, கவுண்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இதுலேயுமே வந்து ஹியூமர்ன்றது சூப்பராக ஒர்க்கே இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ஃபீல் குட் படங்களாக இருந்தாலும் அதில் ஹியூமர் வந்து சூப்பராக ரொம்பவே அழகாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹியூமர் எலமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண விஷயங்களை பற்றி பேசலாம். விஜய் வந்து அவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. முதல்ல ஃபிட்டாக இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணாக்க ரொம்ப பியூட்டியாக இருக்குது, மக்கள் பயங்கரமாக ரசிக்கிறாங்க. இன்னொன்று அவர் டான்ஸ் ஹீரோ, அல்டிமேட்டாக ஃபைட் பண்ணுறாரு. அவரை ஃபைட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவரை சாங்கில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவர் ஹியூமர் பண்ண ஏற்றுக்கிறாங்க. ஒரு ஆக்டராக இப்போ அவர் ஃபுல்ஃபில் ஆகிட்டார். நிறைய சீன்ஸ் பாருங்கள், அந்த குழந்தையா இருந்தப்போ அழுது நடிக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள். ஒருத்தர் அழுகும்போது கிளாப்ஸ் வாங்குறது, அழுகும்போது நம்மளை ரசிக்க வைக்கிறது தான் ஒரு நடிகனுடைய மிகப்பெரிய தகுதின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ நடிகர் திலகம் வந்து அது மாதிரி அழுகும்போது கைத்திட்டிருக்காங்க, இல்லாட்டி இவங்க சேர்ந்து அழுதுருப்பாங்க. கமல் சாருக்கு அந்த மாரி அவர் அழுகும்போது அது ஒரு ஆக்டரால் மட்டும்தான் முடியும். அந்த இடத்துல இப்போ இவர் இருக்கார், தளபதி கூட அந்த இடத்துல இருக்கார். இந்த நேரம் பார்த்து அவர் வெளில போகிறார், அது சினிமாவுக்கு வருத்தமான விஷயம். ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் வெளில போகிறார், எல்லா விதத்துக்கும் தகுதியானவராக இருக்கார். ஏன்னா எல்லா ரோலும் பண்ணக்கூடிய இடத்துக்கெல்லாம் அவர் இருக்கார், மாஸில் இருக்கார். எல்லாமே இருக்கும்போது அவர் வெளில போகிறாருங்கிறது உண்மையிலே சினிமாவுக்கு பெரிய இழப்பு. அவரே ஒரு 30-35 வருஷத்து உழைப்பில் தான் இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. கரெக்ட். இந்த நேரத்தில் அவர் வெளில போகிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அவருக்கு ஹியூமர் அப்படின்னாக்கா அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆல்மோஸ்ட் அதை வந்து ரொம்ப ரசித்தது வெங்கட் பிரபு. அதனால் அவர் அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டார். ஸோ இன்னொன்று மேக்கிங்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக செலவு பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சார். பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பாக இருக்குது, எப்படி இது எடுத்திருப்பாங்க. அது தவிர இன்றைக்கி டிஏஜிங் மாதிரியான நிறைய டெக்னாலஜிக்கல் விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி, ஏன்னா வெங்கட் பிரபு பொறுத்தவரையில் அவர் எல்லா படங்களுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திட்டு தான் இருப்பார், அதோடய ட்ராவல் ஆகணுன்ட்டு. ஸோ இந்த விஷயங்களில் வந்து நீங்களும் அவருக்குமான உரையாடல் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அந்த கதை பண்ணும்போதே இப்போ மாநாட்டில் இந்த லூப்புன்னு ஒரு விஷயம் புதுசாக இருந்தது மாதிரி, இதில் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு மேஜிக் இருக்கணும், கதையை மீறி ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஏஜிங் பண்ணலாம். இப்போ விஜய் வந்து உச்சத்தில் இருக்கார். இந்த நேரம் பார்த்து ஒரு இந்த அந்த எதிரிமறை நாயர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. முந்தி இருந்தது மாதிரி பிரகாஷ்ராஜ் ஒரு டைமில் இருந்தது மாதிரி, இப்போ எம்ஜிஆருக்கு வந்து இப்போ நம்பியார் இருந்தது மாதிரி, எவ்வளோ படம்னாலும் தாங்குவாங்க அவங்கெல்லாம். அந்தமாரி இப்போ யாரும் இல்லாத போயிட்டாங்க. ஸோ அப்போ இவருக்கு அப்போசிஷனில் அவரே பண்ணட்டுமே, அவருடைய அப்படியே இருக்கட்டும்னு யோசிச்சது தான் அது. அவரே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாரி பண்ணலாம், வில்லனை கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிஏஜிங்னு யோசித்தோம். அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் போனது, அது எல்லாமே வந்து பெரிய லெவலில் பண்ணது அது ஏஜிஎஸ்ஸால் மட்டும்தான் முடியும். அது ஒரே வார்த்தையில் அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க இது வந்திருக்காது. கரெக்ட். எதாக இருந்தாலும் வந்து பண்ணலாம், அதை மெட்டீரியலைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற இடத்துல அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தாங்கி பிடிச்சதெல்லாம் ஒரு காரணம். ரெண்டாவது விபியும் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆள் தான், நம்ம ஒரு அடமெண்ட் அது இதுன்னுலாம் சொல்கிற ஆள் இல்லை. அவரும் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆள் தான். எல்லாத்தையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணி முடித்தாங்க எல்லாத்தையும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது அல்டிமேட்டாக இதெல்லாம் மீறி அவர் விஜய் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டார் எல்லாத்தையும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய வில்லன்கள் அப்படின்னு சொன்னாங்க பிரகாஷ்ராஜ் சார், விஜய் சார், பிரகாஷ்ராஜ் சார் காம்பினேஷன்றது நம்ம அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வாரிசு படத்தில் 2 பேரும் எதிரெதில் நின்னாங்க. அடுத்து லியோவில் வந்து சஞ்சய் தத், அர்ஜுன், இவங்க 2 பேரும் இவருக்கு எதிராக இருந்தாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஆப்ஷன், ஏன்னா இப்போ தானே இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற போது இப்போ மோகன் சார் கேரக்டருக்குமே சரி,
இவருக்கு எதிராக ஒருத்தவங்க நிற்கும் போது புதுசாக ஒருத்தர் கிரியேட் பண்ணும், ஆனால் மாசாவும் இருக்கணும் அப்படின்ற போது ஒன்றும் அவரையே வில்லனா நடிக்க வைக்கிறதுன்றது ஒரு வழி. என்னதான் சஞ்சய் தத் நின்னாலும், அர்ஜுன் சார் ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து நின்னாலும் பிரகாஷ்ராஜ் ஆகாது. அந்த கில்லி ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அது பிரகாஷ்ராஜால் மட்டும்தான் முடிஞ்சுது. அது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது, இன்னைய வரை இல்லை. அந்த மாதிரி அது மாதிரி ஒரு வில்லனிக் எலிமெண்ட்டு நம்ம இதில் கொண்டு வர முடியாது. புரியுது. அந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னது அவருக்கு பண்ணட்டுமே அப்படின்னு பண்ணது தான் அது. ஏன்னா இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும், இவங்க யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். ஏன்னா ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அவங்க படத்துக்குள்ளே வராமல் யாராவது இருக்காங்களா சார்? என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்ல வேண்டாம், நபராக சொல்லலாமா? ஊரில் எல்லா ஹீரோயினுமே வந்து அந்த ஒரு யூத்தாகவே மெயின்டைன் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எல்லாருக்கும் தானே அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக. ஸோ விஜய்க்கு பேரா நடிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. ஓகே. விஜய் அம்மாவை நடிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் தயங்குவாங்கல்ல. ஓகே. ஒரு 24 வயசு பையனுக்கு வந்து அம்மாவா அப்படின்றது மாதிரி ஒரு சின்ன தயக்கம் இருக்கும்ல அவங்களுக்கு. அதேமாரி சில பேர் தயங்குனாங்க. ஓகே. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை முழுமையாக பண்ணி நடித்தது வந்து ஸ்னேகாவும் பண்ணிட்டாங்க. ஓகே. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே அது ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. மிக சிறந்த நடிகை அது. ஸோ படத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் வரும்போது அது இன்டர்வியூலுமே அவர் பிரேம்ஜிலாம் சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய கார் நம்பர் வந்து CM 2026 இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ ஐயோ மாமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அங்கங்கே இப்போ கரண்ட் அஃபேராக இருக்கக்கூடிய இதெல்லாம் சத்தியமாக நான் எழுதலை, இது எல்லாமே விபியோட விளையாட்டு. இல்லை அதுதான் சார், அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விபி தான். ரைட். ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் எந்த இதுவும் பொலிட்டிக்கலாக எதுவும் எழுதணுன்ற நான் படத்துக்கு மட்டும்தான் எழுதினேன். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே விபி என் பேருக்கு பின்னாடி வர சில பேர் பண்ணியிருக்கலாம். அது நான் இல்லை. இன்னொரு விஷயமா இப்போ இன்னைக்கு தமிழ்நாடே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி பேசும்போது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேமியோவில் அவங்க பேசுகிற வசனம். ஸோ வராரு, இந்த மாதிரி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இதை விட முக்கியமான வேலை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போங்க நான் இங்கே பார்த்துக்கிறேன்ற இந்த வசனம் தான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனது எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த நேரத்தில் ஒரு மூமெண்ட்ஸ், அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக உருவாகுமா அப்படியெல்லாம் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது விபியுடைய விளையாட்டுகள் அதுவும் ஒன்று. ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது சார். படமாக பார்க்கும்போது படத்து சுச்சுவேஷனுக்கும் இது கரெக்டாக இருக்குது, தமிழ் சினிமாவுக்கும் இது கரெக்டாக இருக்குது அப்படின்றத இன்றைக்கி எல்லோரும் ஹாப்பினிங்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கேட்குறேன் சார். இது ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டாக பண்ணுறது தான். பட் அது வேறு மாதிரி வந்துடுது. எல்லாமே நடந்தால் நல்லது தான். ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தாண்டி மொமெண்ட்டாக நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணிடணுன்ற விஷயங்களில் டேரக்டர் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பெரிய படங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டா ஒரு நிறையா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் உள்ளே கூட்டிகிட்டு வரதுலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு 2-3 மாஸ் சீன் வச்சு என்கேஜ் பண்ணிடுறாங்க. அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டாகவும் இருக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ குட்டி குட்டி கேமியோஸ், இப்போ இவர் எஸ்கே அவரோட கேமியோவாக இருக்கட்டும், த்ரிஷா அவங்களுடைய கேமியோவாகட்டும், கடைசியாக வரக்கூடிய மங்காத்தாவோட பிஜிஎம், இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பாய்லர்ஸ் தான். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா திறந்து எல்லாமே வந்துடுது. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் சார். ஸோ ஆல்ரெடி படத்தில் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், இதுக்கு ஒர்க் பண்ணதை பற்றி பேசலாமா சார்? அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கல, கொஞ்சம் டஃப்பாக இருக்கா சார்? இதை எப்படி சொல்கிறதுன்னா 14 ரீல் தான். அதுக்குள்ளே சரி இந்த படம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 3 மணி ஒரு 3 ஹவர்ஸ் படமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சிங்கனாலே 2.5 மணி நேரம் வந்துடும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே. இதெல்லாம் சேர்த்தா தான் அது 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு காரணமே தான் 3 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல நீங்கள் சொல்கிறதுக்கு காரணமே இந்த மூமெண்ட்ஸ் தான். ஆமாம் சார். இந்த மாதிரி விஷயங்கள் தான். இவன் அடுத்தடுத்து ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து வேறு வரும்போது திருச்சாவெலாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதில் ஒரு புத்திசாலித்தனமாக ஏற்கனவே அவங்க கில்லி காம்பினேஷனில் வர்றது மாரி மூமெண்ட்ஸ் வைக்கிறது, எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுறது, இந்த மாஸ் எலிமெண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க. இது ஆல் கிரெடிட் கோஸ் டு விபி. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஃபுல்லாக எழுதுனதில்ல உங்களுக்கு படத்தில் வந்திருக்கலாம், இல்லை எடிட்டில் போயிருந்துருக்கலாம், சூப்பர்னு உங்களுக்கே தோணுன விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார் டைலாகில்? அதை எனக்கு சொல்லியிருக்கேன். அந்த அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இந்த ரா ஆஃபீஸ் பற்றி ஒரு இதை எடுத்தோம். அவங்க வந்து இந்த கார்ப்பரேட் ஊழல் சம்மந்தமாக வெளிநாட்டில் கம்பெனிலாம் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க இல்லையா, அது சம்மந்தமாகவும் இப்போ ரா போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதுமாரி போகிறாங்க பேங்காக்குன்னு தான் முதல்ல அதை எடுத்து வந்த லைன். அதுக்கு வந்து ஒரு டைலாக் எழுதியிருந்தோம். போகும்போது இந்த எல்லாருமே போவாங்க, பிரபுதேவா இவங்க பிரசாந்த் எல்லாருமே போகும்போது அப்போ விஜய் சொல்லுவார், இது மாதிரி எவ்வளோதான் விஷயங்கள் நம்ம வந்து அந்த ஃபைல்லாம் எடுத்து
ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். பட் அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரவன் ஒருத்தன் மூடுறான், ஒருத்தன் திறக்கிறான், அப்படி போயிட்டே இருக்குது. ம். ஏதோ ஒரு நாள் நாடு நல்லவங்க கையில் வருங்கிற நம்பிக்கையில் நம்ம கடமையை செய்ய வேண்டியதுதான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பார். இவங்க 3 பேர் சைலண்ட்டாகவே காரில் போயிட்டுருப்பாங்க. அவர் எல்லாரையும் பார்த்துப்பார். என்னப்பா நான் அரசியல் பேசுனேன் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ பிரபுதேவா சொல்லுவார், இதுமாதிரி கவனிக்கிறாங்கப்பா பேசு. நாங்கள் இதை எழுதும்போது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற இதெல்லாம் வரல. ஓகே ஓகே. நாங்களாம் கொஞ்சம் சும்மா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அரசியல் வர போகிறாருன்னு, அதை வச்சுட்டு சும்மா ஒரு பொலிட்டிக்கல் இருக்கட்டும், ஒரு அவருக்குன்னு எழுதலை, ஒரு ஜென்ரலாக ஒரு மீட்டரில் எழுதணும். அது படத்தில் அது டெலிட் சீன் ஆகிடுச்சு. இத்தனை வருஷம் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்து உங்களுக்கு வந்து மன நிறைவாக கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ கோட் மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது அது ஆப்வியஸாக அது அவர் நடிக்கிற படம் அப்படின்றதுனால வைடராக எல்லா பக்கமும் இதாகுது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது சார். ஸோ உங்களோட ஜேர்னி படமாக உங்களுக்கு நிறைவாக இருந்ததான்னு நான் கேட்டேன். உங்களோட ஜேர்னியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்துருக்கு சார்? முதல்ல நான் டேரக்ஷன் தான் பண்ணேன், அலிதந்தவனம் தான் டைரக்ட் பண்ணேன். ம். அதுக்கு பிறகு ராதா படம் பண்ணும்போது நீங்கள் தானே டயலாக் எழுதணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டாந்து கொடுக்கும்போது அதுக்கு எழுதி அதுலேருந்து அப்படியே திறந்துருச்சு. அதனால் இப்போ நிறைய பேர் அது சம்மந்தமாக கேட்கும்போது அது எழுதுறது மாரி ஆகிடுச்சு. நாகேஷ் சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தார் என்கிட்ட. நான் கேபி சார்ட்டே சொல்லுவேன், எழுது பாலு, நிறையா எழுது, டைரக்ட் பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க, எழுதுறதுக்கு ஆள் இருக்காது, எழுதுறது தான் சினிமா அப்படின்னு சொல்லுவேன். உனக்கிட்டையும் சொல்கிறேன், மறுபடியும் டேரக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்காதும்பார். இல்லை சார் நான் டேரக்ஷன் பண்ண வந்தேன், ஏதோ ஒரு சர்வைகளுக்கு இப்படி நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால். நான் அதுக்கு பிறகு எல்லா ஹீரோ கூடயும் சம்மந்தப்பட்டிருக்கேன். ஜெயம் ரவி கூட 2 படம், எம் குமரன் சொன்னா மகாலட்சுமி, அடங்கமரு, அவங்க விக்ரம் கூட மஜா, இவங்க சூர்யா கூட வந்து மாயாவி, இவங்க இப்போ ஜோதிகாவுக்கு மொழி கடைசி படம், திருப்பி அவங்க வரும்போது 36 அது மாதிரி எல்லா ஹீரோ கூடயும் சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. வினோத சித்தம்னு ஒன்று பண்ணேன் ஜி5யில், அதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருந்தது. இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு நான் ஒரு 10-15 படம் எழுதினா தான் நம்மளும் சரி ஒரு வசனகர்த்தாவாக ஏற்றுப்பாங்க. ஒரு 6-7 படம் நல்ல படம் பண்ணியிருக்கேன், இன்னொரு 10 படம் பண்ணாக்க நம்மளை அந்த லிஸ்ட்டில் வைப்பாங்க. பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதனால் இன்னொரு 4-5 படம் நல்ல படங்கள் பண்ணணும். அதில் உச்சகட்டமாக உள்ளது இப்போதைக்கு இவர் விஜய் தான். விஜய் சார் தளபதி இவருடைய சரி, அதுவும் நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன். அவர் படமும் நம்ம எழுதணும், எல்லா ஹீரோவுக்கும் எழுதணும், ஒரு சூப்பர் ஹீரோவுக்கும் எழுதிட்டோம். ஸோ டைரக்ஷன் வந்து அலிதந்தவனம் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வெள்ளித்திரை பண்ணீங்க, அது மலையாளம் படத்துடைய ரீமேக். ஸோ அதுக்கப்புறம் முயற்சிகள் நடந்ததா சார், இல்லை இதில் கம்ப்ளீட்டாக பிஸியானனால பண்ண முடியல, இல்லை இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாமா? இதுங்கிறது கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம இப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டு போயிட்டுருக்கு. ஓ, டைரக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. அதனால் அல்டிமேட்டாக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து டைரக்ஷன் பண்ணுறதுல தான் வரும். எழுதுறதுங்கிறது ஒரு போர்ஷனாக போயிடும். அதனால் ஒரு முழுமையாக திருப்தி அடையணும் நான் அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துலையும் நான் பண்ணணும். ஓகே. எல்லாத்துலேயும் என்ன நான் பதிவு பண்ணணும். ஸோ இனிமேல் அடுத்தது டைரக்ஷன் அமைஞ்சா பண்ணிடலாம், இல்லைன்னா அமைச்சிக்கிட்டு பண்ணணும். சூப்பர். ரெண்டாவது ஒரு அடையாளம் இல்லாமல் நம்ம வந்து தோற்றுடக்கூடாது. ஒருத்தன் தோல்வி அடையும் போது அடையாளத்தோடு தோற்றுருந்தோம்னா அவன் சர்வை ஆகிடுவான். அடையாளமே இல்லாமல் தோற்றவன் காணா போவான். புரியுது. அதனால் எனக்கு அலிதந்தவனம்னா இன்னைய வரல ஒரு 4 ஆல்பமாக பெரிய ஹிட் எல்லாமே. அந்த கண்ணாலே மியா மியா பாட்டு, கண்ணாலே மியா மியா, வாடி வாடி நாட்டுக்கிட்ட எல்லாமே அந்த படத்தில் உள்ள டயலாக்ஸு, என் படத்தில் இருக்கிற வில்லனிக்கிற ரோல் எல்லாருமே எல்லா லாங்குவேஜிலும் எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் உண்டு. வெள்ளித்திரையும் அப்படி தான். சினிமான்னு வரும்போது சினிமா சம்மந்தமாக ஒரு பெரிய கல்ட்டு ஃபிலிம். நான் பார்த்த என்னுடைய பார்வை ஒரு கதை தான் மலையாளம். நான் ஸ்க்ரீன் பிளே, நான் டயலாகெல்லாம் மாற்றிக்கிட்டேன். அதோடைய அடையாளம் இல்லாமல் அந்த எந்த வேலையுமே நான் செய்யலை. இதெல்லாம் செஞ்ச வேலைகள் எல்லாத்துலேயும் அவ்வளோதான் நம்ம சர்வை ஆகிறோம். நிச்சயம். அதனால் அடுத்தது டைரக்ஷன் சம்மந்தமாக மூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மறுபடியும் உங்களோட ஃப்ரெண்டு காம்பினேஷனில் எப்போ சார் நாங்கள் படங்கள் எதிர்பார்க்கலாம்? நீங்கள், பிரகாஷ்ராஜ் சார், ராதாமோகன் சார்? கண்டிப்பாக பண்ணுவோம். மறுபடி அது எப்பொழுதுமே பிரகாஷ் தான் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாப்புல. ஓகே. அது அந்த காலம் சூழ்நிலை பொறுத்து ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் தானே அது எல்லாமே பண்ணுறோம். அந்த கண்டென்ட்டை மட்டுமே நம்பி பண்ணுறோம். அதில் வேறு எந்த எக்ஸாகரேஷன் எதுவுமே இருக்காது. அதை ரசித்து நாங்களே அதை பண்ணுவோம். அதில் ஒரு 10 பேர் கைத்தட்டதிலே அந்த திருப்தி போதுமானதாக இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், அதுமாரி கொஞ்சம் பேர், கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சினிமா, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். செட்டில் ஆகிறது எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மலையாள சினிமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா காரணம் வந்து ஒரு ஃபீல் குட் கண்டென்ட்டோ ஒரு சின்ன லைனை எடுத்துகிட்டு அதில் சுவாரஸ்யமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அது நம்ம எல்லாருமே அது ரொம்ப விரும்பி பார்க்குறோம். ஆனால் அப்படியான படங்கள் தான் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே. நாங்கள் அப்போ பண்ண படங்கள் இப்போ அழகிய தீய மொழி எழுத்து இப்போ பண்ணியிருந்த இந்த சோஷியல் மீடியா இருக்கிற காலத்தில் நாங்கள் பெருசாக பேசப்பட்டிருப்போம். அப்போ இருந்தது.
இந்த பத்திரிகைகள் அவங்க தான் சப்போர்ட் பண்ணி அதை பண்ணாங்க. மாஸில் பெருசாக வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுது சார். இப்போ மலையாள படங்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் ஹிட் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு அதில் எல்லாமே கண்டென்ட் ஓரியன்டாக இருந்ததுனால வீட்டில் உட்காந்து அதை என்ஜாய் பண்ணிட்டாங்க. மலையாள படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கிடச்சிருச்சு. தமிழ் சினிமா அதுமாரி நம்ம எடுக்க முடியாது. நம்ம வந்து மாஸில் இருக்கோம். நம்மளை விட தெலுங்கு இன்னும் பெருசாக இருக்குது, அதை விட ஹிந்தி பெருசாக இருக்குது. வீட்டில் உட்காந்து ஒரு சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயமா நீங்கள் எடுத்து தமிழ் படத்தை எடுக்க முடியாது. இந்தியாவில் எல்லாருமே கவனித்து பார்க்குறது தமிழ் சினிமாவை தான். அதனால தான் தமிழில் இருக்கிற கேமராமேனோ டைரக்டரோ எல்லா இடத்துக்குமே டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற படம் வந்து எப்படியான படமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். ஓகே, மகிழ்ச்சி சார். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. ஸோ கோட் படம் வந்து எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இப்போ உங்களுடைய ஒர்க் என்னன்றது நம்ம ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய படங்கள் பார்த்துட்ருக்கோம், உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் உங்களுடைய ஒர்க் பார்த்து நாங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆகிருக்கோம். அடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டைரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் நினச்ச விட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். கோட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.